கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து மனுஷன் சாப்பிடுவானா இதை? The next day. இன்னைக்காச்சும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மனுஷன் சாப்பிடுவானா இதை? 1 week later. அப்பா, மனுஷன் சாப்பிடுவானா இதை? வீட்டில் நல்லா இருக்கே சாப்பாடு, இங்கதான் எப்படி இருக்கு? உண்மை புரியலையே, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. ஒரு இலூஷனா இருக்குமோ? பாப்போம். இல்ல, கன்ஃபர்மேஷன் தான், கன்ஃபர்மேஷன் தான், கன்ஃபர்மேஷன் தான். உன் குத்தமா என் குத்தமா, யார நானும் குத்தம் சொல்ல. உனக்கெல்லாம் வேலை போட்டு கொடுத்தான் பாரு. சொல்லு ஜீவா. ஜீவா, ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹாப்பி மேரிட் லைஃப். கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி போகுது தினப்படி வாழ்க்கை? தினப்படி ஒரே செருப்படி தான். அதெல்லாம் சகஜம்தான்ப்பா. ஆக்சுவலி உன் கல்யாணத்துக்கு என்னால வர முடியல. நான் டெல்லி பிளான்ட்டுக்கு ஆடிட்டுக்கு போயிருந்தேன். பட் வாழ்த்து மடல் அமிச்சனே, அது வந்திருக்குமே. வந்துச்சு வந்துச்சு, கூடவே வக்கீல் நோட்டீஸும் வந்துச்சு. என்னையா சொல்ற? அப்படி என்னதான் பிரச்சனை? அவ சமையல் தாங்க பிரச்சனையே. வாயில வைக்கணும்னா பரவாயில்ல, நாய்க்கே வைக்க முடியல. 4 நாய் செத்து போச்சு, இன்க்ளூடிங் 1 at the ஆபீஸ். சமையல்லாம் ஒரு பிரச்சனையா? இப்படிதான் என் தம்பி கல்யாணம் பண்ணி வச்சோம். கல்யாணம் புதுசுல அவன் பார்க்காத பிரச்சனையே கிடையாது. அப்படியா? என்ன பிரச்சனை? பிரியாணின்னா என் தம்பிக்கு உசுறு. ஆனா அவன் பொண்டாட்டி சமைச்ச பிரியாணியை சாப்பிட்டா போயிடும் உசுறு. ரொம்ப கேவலமா சமைப்பாயா. சரி சுமாரா பண்றாளேன்னு சொல்லி தம் போட்டு பண்ணுன்னு சொல்லியிருக்கான். பார்த்தா தம் போட்டு பண்றாயா? அவர் சொன்னதானே செஞ்சிருக்காங்க. போடா முட்டா பையல, அந்த தம்படா. ஐயோ ஐயோன்னு போனாலும் ஆகாசமே போனாலும் அப்படியே போயிட வேண்டியதுதான். சரி, இதுக்கெல்லாம் எதுக்கு டைவோர்ஸ்? பேசாம ஒரு குக் வச்சுக்க வேண்டியதானே? குக்க வச்சுக்கிட்டது தாங்க பிரச்சனையே. அட